கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே 20/5/2024 ஒரு வின்வின் லாட்டரி டிரா நம்பர் 770 ஒரு சூப்பரான தரமான ஒரு கேரளா லாட்டரி கெஸ்ஸிங்கை தான் டுடே நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வின்வின் லாட்டரி ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அக்ஷயா லாட்டரி 652 டிரா நம்பர் 652 ஒரு ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு கன்ஃபார்மான கெஸ்ஸிங் உங்களை தேடி ஜாயினஸ் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஒரு கெஸ்ஸிங் உங்களை தேடி வரும். மினிமம் கேஎல் டைமண்டில் சேர்ந்துக்குங்க, ஓகேங்களா? அப்போ எல்லா கெஸ்ஸையும் உங்களால் விசிபிள் பண்ண முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும், புரியும். அக்ஷய லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டு 4, பி போர்டு 4, சி போர்டு 9. இந்த ஃபார்மெட்டில் தான் கரெக்டாக அடிச்சிடலாம். ஏ போர்டில் நம்மளுக்கு 4 வரல, ஒன்றுக்கு நம்மளுக்கு 3 0 தான் நம்மளுக்கு இறங்குச்சு. பி போர்டு 4க்கு 4 அப்படி இறங்கிருச்சுங்க. சி போர்டு 9க்கு 9 அப்படி இறங்கிருச்சுங்க. இதில் ஒரு சூப்பரான பிசி ஒரு தரமான ஒரு வின்னுங்க. பிசி இதில் சொன்ன மாதிரியே ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னு. அதாவது பிசியில் நம்மளுக்கு 49 ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னு. இந்த ஏ போர்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 1 ஆல்ரெடி அடிச்சனால 1 என்ன அடிச்சான், காருண்யா அடிச்சனால இதில் நமக்கு கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. 1 ஆல்ரெடி வந்ததுனால நம்மளுக்கு கிடைச்ச நம்பர் 3 0 இந்த ஒரு நம்பர் தான் நம்மளுக்கு அவுட்புட் கிடைச்சது. அப்படி இல்லாத பட்சத்துக்கு நம்ம 3 டிஜிட்டுமே ஏ போர்டு 4, பி போர்டு 4, சி போர்டு 9 அப்படி தட்டி தூக்கியிருந்தோம் நண்பர்களே. சரி வாங்க இப்போ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வின்வின் லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏ போர்டு 4 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பரை வாங்க பார்த்துருவோம். எப்பயும் போல நம்ம டெக்ஸ்டாகவே போட்டுருவோம், அப்போ தான் உங்களுக்கு புரியும், பட் தெரியும் உங்களுக்கு, ஓகேங்களா? இப்போ நம்ம ஏ போர்டு, இந்த ஏ போர்டில் நமக்கு வின்வின் லாட்டரிக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நம்பர் வரக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் 3 8 7 இதுதாங்க. 3 8 7 இதுதான் ரொம்பவே ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர். அதாவது ஏ போர்டில் எதிர்பார்க்கப்பட வேண்டிய நம்பர். அதாவது 4 வந்துருக்கு இல்லையா, அதனால ஒரு 3 அவுட்புட் நம்மளுக்கு தேவைப்படுது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் 9 வந்திருக்கனால இங்கே 9 நம்மளுக்கு இறங்கினால இங்கே 8 7 இங்கே இதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஏ போர்டுக்கு இதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஓகேங்களா? இங்கே 4 வந்தனால இங்கே 3 இருக்கு. அதே சி போர்டுலேருந்து நம்மளுக்கு ஏ போர்டுக்கு ட்ரை பண்ணாலுமே இந்த 8 இல்லைன்னா 7க்கு நம்மளுக்கு நல்ல ஒரு ட்ரை இருக்கு. அதனால தான் உங்களுக்கு இப்படி நான் சொல்றேன், ஓகேங்களா? அதாவது ஏ போர்டை வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான நம்பர் 3 8 7 இதுதான் நண்பர்களே. பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்க. இது ஏ போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஏ போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டு. இப்போ ஏ போர்டு கெஸ்ஸிங் பார்த்துக்கிட்டீங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பர்களே. பி போர்டில் நம்மளுக்கு என்ன நம்பர் முடிச்சான், பி போர்டு 4லேருந்து நம்மளுக்கு 4 முடிச்சிருக்கான் ஆட்டத்தை, ஓகேங்களா? இதில் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் 6 0 9, ஓகேங்களா? அதாவது பி போர்டு எதிர்பார்க்கப்பட வேண்டிய நம்பர் 6 0 9 இதுதான் நம்ம அதிகபட்சம் எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர். ஏன்னா 4 வந்திருக்கு. 4க்கு நம்ம எதிர்பார்க்கப்பட வேண்டிய நம்பர் 6 இல்லைன்னா 0, ஓகேங்களா? இங்கிட்டும் அதே நம்பரை அதே 44 வந்திருக்கனால எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் 09 இப்படியும் நம்ம எதிர்பார்க்கலாம், ஓகேங்களா? புரியுதா உங்களுக்கு? அதாவது 6 0 எதிர்பார்க்கப்பட வேண்டியதுதான். 4 நாளே நம்மளுக்கு 609, அதாவது இந்த வட்டத்தில் 609 இப்படிதான் நம்மளுக்கு இறங்கும் நண்பர்களே, ஓகேங்களா? இப்போ பி போர்டு கெஸ்ஸிங்கை பொறுத்தளவு 609 இதுதாங்க. ஏ போர்டு பார்த்துட்டோம், பி போர்டு பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டுக்கு உண்டான ஒரு சில கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பர்களே. இப்போ அடுத்து நம்ம சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் பார்க்கக்கூடிய
ஒரு வின்வின் லாட்டரி கெஸிங்ல சி போர்டு எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் 3, 6, 1 இதுதாங்க. அதாவது சி போர்டுல அதிகபட்சம் எதிர்பார்க்கப்பட வேண்டிய நம்பர் 3, 6, 1 இதுதான் நம்ம அதிகபட்சமா ஒரு எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் நண்பர்களே. பார்த்து கவனமாக அப்ளை பண்ணுங்க. இப்போ இதுல இருந்து நம்ம 3 டிஜிட் பாக்ஸ் நம்ம எடுக்க போறோம். ஏ போர்டுக்கான கெஸிங் பார்த்துட்டீங்க, பி போர்டுக்கான ஒரு கெஸிங் பார்த்துட்டீங்க, சி போர்டுக்கான ஒரு கெஸிங்கையும் பார்த்துட்டீங்க. ஓகேங்களா? வாங்க நம்ம 3 டிஜிட் பாக்ஸ் கெஸிங்கை பார்த்துருவோம். இப்போ நம்ம 3 டிஜிட் பாக்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஏ போர்ட், பி போர்ட், சி போர்ட்லேருந்து மொத்தமாகவே நம்ம எடுக்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் 3 தாங்க. 3, 9ங்க. 3, 9, 3 நாளைக்கு டபுள்ஸ் ரொம்பவே எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர்ல ஹைலைட்டான ஒரு நம்பர் 3, 9, 3 இதுவே ரொம்ப ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் தான் நண்பர்களே. பார்த்து கவனமாக அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது அப்போ அடுத்து 3 டிஜிட் பாக்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 7, 0, 1 இதாங்க. அதாவது 7, 0, 1 3 டிஜிட் பாக்ஸாக 3 டிஜிட் பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 6 நம்பராக கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? இதனால் இதில் இருந்தால் நம்மளுக்கு 3 டிஜிட் பாக்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு அறிகுறியை. ஓகேங்களா? அடுத்து ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 8, 9, 1 8, 9, 1 இதுதாங்க ஆட்டமே. 8, 9, 1 இப்படிதான் உள்ள வரும். அடுத்து ஃபைனலாக ஒரு நம்பர் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபைனலாக ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 7, 6, 3 இதாங்க. 7, 6, 3 ஓகேங்களா? இதுதான் அதிகபட்சம் நமக்கு ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். ஓகேங்களா? இப்போ 3 டிஜிட் பாக்ஸ் ஓரளவுக்கு பார்த்துட்டீங்க. ஓகேங்களா? இப்போ எனக்கு தெரியுற லாஸ்ட்டாக ஒரே ஒரு கெஸ்ஸிங்கை மட்டும் சொல்லிடுறேன். இந்த ஏபிசியில் பார்த்துக்கிட்டீங்கன்னா அது நீங்கள் பாக்ஸாக போட வேணாம். ஓகேங்களா? பாக்ஸாக இதே நீங்கள் பண்ண வேணாம். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு நம்பர் சொல்லிடுறேன். 8, 9, 3 செகண்ட் ஒரு நம்பர் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் 1, 1, 1 ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு செட் இது. செகண்ட் ஒரு செட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 3, 6, 1 ஓகேங்களா? இது வந்து 2, 2, 2, 2 இது வந்து 2 செட்டு. ஓகேங்களா? இது வந்து இப்படி இறங்கும். 2 செட்டு தாங்க. 8, 9, 1, 3, 6, 8, 9, 3, 3, 6, 1 ஓகேங்களா? இதான் நண்பர்களே என்னோட கெஸ்ஸிங். உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கு உண்டான ஒரு சில கெஸ்ஸிங்ல முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துட்டோம். உங்களுக்கு வேறு ஏதும் கெஸ்ஸிங் புரியலைன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபி, ஏசி, பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஏபி, ஏசி, பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தாங்க. இதில் ஏபி, ஏசி, பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துட்டோம் 33, 68, 05, 91, 46, 62 ஓகேங்களா? இதுதான் நம்ம எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு கெஸ்ஸிங்னா முக்கியமான ஒரு அதாவது இதில் ஏபிஎஸ்சி பிசியில் பேராவும் சொல்லிடலாம். 33, 46, 68, 62, 05, 91 இதாங்க நம்மளோட கெஸ்ஸிங்கில் ஓரளவுக்கு மேட்ச் ஆகி வரக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். ஓகேங்களா? பார்த்து கவனமாக அப்ளை பண்ணுங்கள். இதுதான் நம்மளுக்கு அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் இதுதான். பார்த்து கவனமாக அப்ளை பண்ணுங்கள். 33, 91, 68, 46, 05, 962 தான் ஏபிஎஸ்சிபிசி வின்வின் லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங்க்கு அதிகபட்சம் எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் 33, 91, 46, 62, 05, 68 இதாங்க ஏபிஎஸ்சிபிசி வின்வின் லாட்டரி கெஸ்ஸிங். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல்போர்டுக்கு உண்டான ஒரு கெஸ்ஸிங் தான். நம்ம இந்த வின்வின் லாட்டரிக்குரிய நம்ம ஆல்போர்டு கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா
ஃபர்ஸ்ட் ஆல் போர்டு கெஸிங்கில் 360. இதே நீங்கள் 3 டிஜிட் சாரி இதே நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இதே நீங்கள் அப்படி இது பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு அதாவது ஓரளவுக்கு நம்ம விட்டதை பிடிக்கலாம். ஓகேங்களா? இதாங்க ஆல்போர்டுக்குரிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னா 063. இதுதான் ஆல்போர்டுக்குரிய ஒரு வின்வின் லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங் 20/5/2024 கூடிய 449 வச்சு எடுக்கக்கூடிய ஒரு நம்பர் ஆல்போர்டு 360 டுடே. இதில் தான் நம்மளுக்கு வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கக்கூடிய முக்கியமான கெஸ்ஸிங். ஓகேங்களா? இன்னைக்கு ஆல்போர்டு கெஸ்ஸிங்கில் நம்ம 4 கொடுத்துருக்கோம். ஆல்போர்டுலன்னா ஏபிசியில் 4 கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஏபி பாஸுங்க. ஓகேங்களா? ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னு. ஓகேங்களா? டிஸ்க்ளைமர், ஜஸ்ட் ஃபார் கெஸிங், நாட் ஃபார் பெட்டிங். இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் சேனல் சார்பாக யூடியூபுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு பெட்டிங்கோ கேம்லிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர், ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இங்கு கேம்லிங்கோ பெட்டிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இது முழுக்க முழுக்க என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. மீண்டும் ரிசல்ட் ரிவ்யூல சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.